ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ஆரோக்கியமான ரொம்பவே டேஸ்டான தேன் நெல்லிக்காய் எப்படி வீட்டிலையே பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தேன் நெல்லிக்காய் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டீமர் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடுபடுத்திக்கலாம். தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் பிளேட்டை உள்ளே வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு கத்தி வச்சு நெல்லிக்காயில் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக இறங்கணும். இந்த மாதிரி இறங்குனுச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நெல்லிக்காய் எல்லாமே நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு அங்கங்கே இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் பாகு உள்ளே நல்லா ஈவனாக இறங்கும். அதுக்காக தான். இதே மாதிரி நம்ம எல்லா நெல்லிக்காயிலுமே குத்தி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே செஞ்சதுக்கப்புறமா இது தனியாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி பாகு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் கற்கண்டு 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கல்கண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 கிலோ அளவு சர்க்கரை பயன்படுத்திக்கலாம். சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா 1/2 கிலோ அளவு வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1/4 கிலோ வெல்லம் 1/4 கிலோ சர்க்கரை எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எது உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் கல்கண்டு எல்லாத்தையுமே பொடிச்சிட்டு அதை ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா தொடர்ந்து கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கற்கண்டு எல்லாமே நல்லா கரைஞ்சி வரும். இந்த மாதிரி கற்கண்டு எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம வேக வச்சுக்கணும். இடையில கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் கலர் ஈவனாக வரும். இல்லைனா ஒரு சைடு டார்க் கலராகவும் ஒரு சைடு லைட் கலராகவும் வரும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதை அப்படியே திரும்ப மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆக போகுது. பாருங்கள், கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் இது இனிப்புங்கிறதுனால இதை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 2 சொட்டு அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் அந்த சர்க்கரை கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பாருங்கள், நெல்லிக்காய் பாகு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆறினதுக்கப்புறமா நல்லா தேன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை அப்படியே ஒரு 8 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நெல்லிக்காய் எல்லாமே அந்த ஜீரா பாகில் ஊறி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. அப்படியே அந்த ஜீரா எல்லாமே ஒரு தேன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு உள்ளேயுமே நல்ல ஜீரா எல்லாமே இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 1 வருஷம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வெளியிலே வச்சாலுமே கெட்டு போகாது. உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை டெய்லி சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.